ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்தாலும் சரி, எங்களோட சந்தோஷத்தை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு நம்ம வீக்கா 2 பேருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. காவேரி வந்ததும் அம்மா வந்து எப்பயும் போல் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. கவலைப்படுற அவள் இல்லாத போது இருந்தான்னா திட்டிகிட்டு இருக்க, என்ன சாரதா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு பாட்டி. சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பாட்டி சொல்லி அனுப்பவும் போகும்போது கரெக்டாக வயிறை பார்த்துடுறாங்க. காவேரிக்கு கூழ்ப்பானன்னு ஒரு பேர் இருக்கான். இன்னைக்கு கங்கா வந்து சொல்கிறாங்க, என்னடி இவ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வயிறு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் பதட்டம் பயம் இருந்தாலும் உள்ளே வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அப்படியாவது வெளியில் தெரியட்டும், நம்ம சேர்ந்து வாழலாம்ல, உங்கள் அம்மா நம்மளை சேர்த்து வச்சுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் சாபம் விடுற மாதிரி, நல்லா உன் வயிறு பெருசாக தெரியட்டும், எந்த ட்ரெஸ்ஸும் பத்தாமல் போட்டோம், உன் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு அது சீன் பார்க்குறதுக்கே. இன்னொரு சைடு இங்கே யமுனா எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர். உங்கள் பொண்டாட்டி நான் இங்கே உட்காரக்கூடாது, எவ்வளோ இங்கே உட்கார வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. அவள் உன் அக்கான்றதையே மறந்துட்டியம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ முழுக்க முழுக்க சந்திரமுகியாக மாறி இருக்க யமுனாவை பாருங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு வேற ஒரு யமுனாவாக மாறி நிற்கிறா. கேரக்டர் மாறி என்ன சொல்கிறது, அந்த கேரக்டரோட பர்சன் மாறினாலும் அந்த கேரக்டரை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்படியும் பர்ஸ்ட் அவுட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது சீக்கிரமாகவே அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, யமுனாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம நிவீனுக்கு நல்லாவே தெரியுது. காரை விட்டு இறங்கின உடனே என்ன கார் டிரைவ் பண்ண சொல்கிறீங்களா, எனக்கு தெரியாதுன்னு தானே பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்புறம் யமுனாவே கெஞ்சுற மாதிரி பண்ணி யமுனாவை வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. நல்லா இருந்துச்சு அதுவுமே ஒரு பக்கம். இன்னொரு சைடு இங்கே நிவின் வந்து குமரன் கங்கா 2 பேரையும் பார்க்குறதுக்கு வராரு. 2 பேரையும் பார்க்க வந்தவங்க மிஷின் வந்து எம்ப்ராய்டிங் மிஷினும் நார்மல் டைலரிங் மிஷினும் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாங்கி தரேன்னு சொன்ன உடனே ஊர்லேருந்து காசு வருதா, அதை வச்சு தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு குமரனுக்கு. அவ்வளோ லாபம் வருதா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு விடிவு காலம் வருது, ஏன் குமரனோட வாழ்க்கையில் மட்டும் அந்த விடிவு காலம் வரலன்னு தெரியல. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லாவே இப்போல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குமரனுக்கு மட்டும் அந்த கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அப்போயிலேருந்து இப்போ வரைக்குமே அப்படியே தான் போயிட்டுருக்கு. என்னென்னு இப்படி சொல்கிறேன், நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன் என்னோட பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி நிவின் வந்து சொல்கிறாரு. உங்களுக்குமே நான் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி. கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் நம்ம வீக்காக்கு அதே மாதிரி குமரன் கங்கா 2 பேருக்குமே வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதை நம்ம நிவினே எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக பிரவீன் சார் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லி அதை பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி கால் மீன்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக கால் பண்ணி பேசுகிறாங்க. பசுபதி எதுக்கு கால் பண்ண சொன்னீங்க அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நிவீன் எப்படி நினச்சிப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விஷயத்தை வந்து அப்படியே கட் பண்ணிட்டாரு. சொல்லாமல் நிவீனை வர சொல்லிருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சஸ்பென்ஸை வச்சு முடிச்சு விட்டாரு. காவேரிக்கு மண்டை பிக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ஹைலைட் என்னென்னா, நான் அனுப்பின மெசேஜை டெலீட் பண்ணிடு, நான் சொன்ன விஷயத்தையும் மறந்துடு, நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி. இந்த குசும்பு தானே வேணாங்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் தான் விஜய் காவேரிக்குள்ளே. அந்த டாம் அண்ட் ஜெர்ரி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட கருத்துக்கள்?